against nature. So if the man against nature comes against God, not man, against God. Further thing is ஆண்டவனை எதிர்ப்பது, இயற்கை படைப்பை எதிர்ப்பது, விஞ்ஞானம் மூலமாக கடவுளை விட மிஞ்சுவது. Man against nature. Science fiction. Terminator is a man against nature. Aliens is man against nature. போய் அது பாட்டுக்கு அந்த கிரகத்தில் இருந்தது, சும்மாதானே இருந்தது. அது பாட்டுக்கு அவங்க கிரகத்துல அவங்க வீட்டு சந்தோஷமா இருந்தது. நீ போய் நோண்டுதாங்க வந்துருச்சா இல்லையா? நீ டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்குமே. அது சில பேய்ங்க நல்ல பேய்ங்க, தொந்தரவு பண்ணாம இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாங்க, பேசாம இருக்கும். நீங்க தொந்தரவு பண்ணீங்கன்னா வந்துடும். அதே உங்களுக்கு தெரியும், அது வாட்டு தொந்தரவு பண்ணிச்சு போன வாரத்தில். இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் போய் அவங்க வீட்டுக்குள்ள போட்டாங்க. அவங்க ஆட்டம் காட்டிருக்கு தங்க முடியாது. ஓகே, இந்த 3 தீமை வச்சு இதான் 3 இம்பார்ட்டன்ட் தீம். இதுல வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அதனால புதுசா எழுதுறவங்க டச் பண்ணாங்க. ஏன்னா நாங்களே ரொம்ப பயப்படுவோம், எங்களுக்கே தெரியும் இந்த பிரச்சனை டச் பண்ணாக்கா இது ரொம்ப சென்சிட்டிவ். அது எங்களுக்கு தெரியும். சிறுகதை எழுதலாம், பத்திரிகைகளை எழுதலாம். பத்திரிகை என்ன குப்பை வேணாலும் போடுவாங்க. ஓகே, பத்திரிகையில் போடலாம், சிறந்தது நடக்காதுங்க, குப்பை கூட போடுவாங்க. வானொலி, டிவிக்கு மேன் அகெயின்ஸ்ட் சொசைட்டி வேணாம். இந்த 2 சப்ஜெக்ட் எழுதலாம். மேன் அகெயின்ஸ்ட் மேன், மேன் அகெயின்ஸ்ட் நேச்சர். நான் எழுதுறது முதல் நாடகம் மேன் அகெயின்ஸ்ட் நேச்சர். 16 வயசுல எழுதினேன். மாய மனிதன், இன்விசிபிள் மேன். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இன்விசிபிள் மேனை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவனை போய் ஒவ்வொரு பேங்க கொள்ளடிச்சு வர சொல்றாரு. அதான் அந்த 16 வயசுல திங்க் பண்ணேன், மேன் அகெயின்ஸ்ட் நேச்சர். ஓகே, பண்ணியாச்சுன்னா டாக்டர்